வணக்கம்ங்க. இது என்ன வகையான ஒரு டிஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சூப்புங்க. என்ன சூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கீரை சூப் செஞ்சிருப்போம், இல்லைன்னா காய்கறில சூப் செஞ்சிருப்போம், இல்ல நான்வெஜ் சூப் செஞ்சிருப்போம். அரிசியில சூப் செய்திருக்கீங்களா அப்படின்னு நீங்க உங்களை கேள்வி கேட்டு பாருங்க. கண்டிப்பா நிறைய பேர் செய்திருக்க மாட்டாங்க. இது என்ன அரிசி வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பு கவனி. இங்க பாருங்க, இந்த அரிசி தான் கருப்பு கவனி அரிசின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இதனுடைய மருத்துவ பயன் நிறைய பேருக்கு தெரிஞ்சு, இதனுடைய பெனிஃபிட் வந்து நல்லது நம்மளுக்கு உடம்புக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அவேர்னஸ் மக்களுக்கு வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல நான் வந்து இப்ப கஞ்சி செய்யலாம், பாயசம் செய்யலாம், இல்லாட்டினா உருண்டை செய்யலாம், எப்படி வேணா நம்ம இஷ்டம் தான் நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் வந்து சூப் ரெடி வந்து நிறைய பண்ணுவேன். இதுல இந்த அரிசி வச்சு நம்ம சூப் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு செய்தேன். இந்த அரிசியை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு லோ ஃப்ளேம்ல வறுத்துக்கணும். வறுத்துட்டு இந்த மாதிரி வந்து மிக்சியில போட்டு நல்லா பவுடர் ஆக்கி வச்சுக்கணும். இந்த பவுடர் நம்ம இந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியான அளவு வந்து எடுத்துக்கணும். நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி பண்ணுவோம், சூப் இஞ்சி பூண்டு சோம்பு எல்லாமே அரைச்சிக்கிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு புதினா தழை எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு இறக்கணும்னா ஒரு அருமையான இந்த மாதிரி கருப்பு கவனி சூப் ரெடிங்க. இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிரியாணி கட்டுச்சிங்க. கமன்னு அப்படியே வாசமா இருக்கும். இது எதுக்கு இப்ப நான் ஆர்டர் எனக்கு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு வந்து இத்தனை லெட்டர் எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 2 பேட்ச் போயிருக்கு. இது 3வது பேட்ச். இந்த ஆர்டர் எனக்கு வந்து கொடுங்க. இதை வந்து பேஷண்ட்டுக்கும் கொஞ்சம் நல்லது ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்காக இந்த கருப்பு கவனி அரிசி வந்து நான் இப்போ சூப்பா செய்திருக்கிறேன். டேஸ்ட் வந்துட்டு அடிச்சுக்க முடியாதுங்க. இப்போ நான்வெஜ்ல மட்டன் சூப் இருக்கு பாத்தீங்களா, சிக்கன் சூப் இருக்கு பாத்தீங்களா, வெஜிடபிள் சூப், அதை விடவே ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது ஒரு விஷயங்க இது நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்க. ஒரு ஸ்பூன் அரிசி பவுடர் ஆக்கி கலந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இந்த மாதிரி கொத்தமல்லி புதினா தழையெல்லாம் தூவி செய்து பாருங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் எல்லா வியாதியும் எப்படிதான் வருதுன்னே தெரியலங்க. ஆனா அதுக்கு நம்ம கொஞ்சம் விழிப்பு நிலையோட இருந்து நம்மளுடைய உடலை வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும். இன்னைக்கு பொண்ணு பொருள் காசு பணம் எல்லாமே சம்பாதிச்சிடலாம். உடம்பு போச்சுன்னா வருங்களா? அதுக்கு நம்மளால முடிஞ்ச, இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ஸ் நிறைய பேசுறாங்க, டாக்டர்ஸ் நிறைய பேசுறாங்க. இந்த கருப்பு கவனி அரிசியினுடைய பயன்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு கூகுள்ல கொட்டி கிடக்குது. நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ப்ராப்பரா நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல பிள்ளைகளை செஞ்சு கொடுங்க. எனக்கு வந்து இதை இன்னைக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 பேட்ச் போயிருக்கு. இது 3வது பேட்சுங்க. வீட்டுல இருந்தபடியே நம்ம சம்பாதிக்கவும் செய்யலாம். நம்மளுக்கு உடம்புக்கு ஹெல்த்தும் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அதுதான் இங்க ஸ்பெஷல்ல இந்த கஞ்சின்னு கூட சொல்லக்கூடாதுங்க. இதுக்கு பேரே வந்து சூப்பு தான். என்னடா கருப்பு கவனி சூப் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஆர்டர் கொடுத்தவங்க கேட்டாங்க. ஆமாங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து செம்ம சூப்பர் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க இருக்க நோயில எல்லாம் சாப்பிடுறத நினைச்சு நானும் சந்தோஷப்படுறேன். ஓகே, டேக் கேர், டாடா, பாய்.